கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். இந்த வசனம் யோசபாத் ராஜா நியாயாதிபதிகளை நியமிக்கும் போது அவங்களுக்கு சொன்ன அட்வைஸாக இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி இருக்கிறவங்க கர்த்தர் நடத்துகிற வழியில் நம்ம நடக்கணும். மக்களை நியாயம் விசாரிக்கும் போது எப்படி நடக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வசனம் நமக்கும் நம்மை ஆளுகிறவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் நம்மளை ஆளுகை செய்து வழி நடத்துகிற அத்தனை பேருக்கும் நமக்கும் சேர்த்து தான் இந்த வசனம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்தது பார்க்கும்போது எந்த காரியம் செய்யும்போது எச்சரிக்கையாக செய்யணும். அந்த காரியத்தினால விளைவு எப்படி இருக்கும், நன்மைக்கு எதுவானதாக இருக்குமா தீமைக்கு எதுவானதாக இருக்குமான்னு ஆராய்ந்து பார்த்து சரியான முடிவை நம்ம எடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்த்தருடைய குணநலன்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, யாரையுமே பட்சபாதம் பார்க்காத தேவன். அவர் எல்லாருமே ஒரே மாதிரி தான் அவர் நடத்துவார். அதே போல் முகதாட்சிணியமும் அவர்கிட்ட கிடையாது. நல்லோர் மேலேயும் கெட்டவர்கள் மேலும் பாவிகள் மேலேயும் ஒரே மாதிரி மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் அவர். அதனால அவரை போல தான் நாமளும் மற்றவர்களை நியாயம் விசாரிக்கும் போது தாட்சிணியம் பார்க்கக்கூடாது. அதே போல் பட்சபாதமும் பார்க்காம தாழ்ந்தவர் உயர்ந்தவன் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காதவர்களாக இருக்கணும்னு சொல்லி அதிகாரிகளை பார்த்தும் நாமளும் பழகிறவங்ககிட்டையும் நம்ம மற்றவர்களை பேசும்போதும் இந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள தேவன். ஒவ்வொருவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து அதுக்கு ஏற்ற பலனை தான் அவர் கொடுக்குறார். பரிதானம் அவரிடத்துல செல்லாது என்றான். கர்த்தர் காணிக்கை அதிகமாக போடுறவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் காணிக்கையை வைக்காதவங்கள்ட்ட வேறு மாதிரி நடக்கிற தேவனே கிடையாது. எல்லார் மேலேயும் அவருடைய இரக்கமும் கிருபையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் நாம் லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தர்கிட்ட வேறு மாதிரி நடக்கக்கூடாது, அவர்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடாதுன்னுட்டு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும், மக்களாகிய நமக்கும் எல்லா விதத்திலும் இது பொருந்தக்கூடியதாக இருக்குது. உபாகமம் 10:17 கர்த்தர் மகத்துவமானவர், அவர் வல்லமையுள்ளவர், பயங்கரமான தேவன். ஆனால் அவர் பட்சபாதம் பார்க்குறவரே கிடையாது, பரிதானம் வாங்குறவரும் கிடையாதுன்னு சொல்லி உறுதிப்பட சொல்லியிருக்குது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நம்ம வாழ கடவும், மற்றவர்களை நம்ம பிரித்து பார்க்காமல் எல்லாரையும் ஒரே விதத்தில் நடத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம். ஸ்தோத்திரராஜா, நன்றி துதிக்கிற உடைய வார்த்தைகளின்படி நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.